வணக்கம் வீலன் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எஃப் நாட் ஆஃப் ஜி, எஃப் காம்போசிட் ஜி. ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஆர் எல்ஸ் ஜி காம்போசிட் எஃப், ஓகேங்களா. ஸோ இதோட வீடியோவை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா, எஃப் காம்போசிட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா. அதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத வெளியே போட்டு ரெண்டாவது இருக்கிறத எக்ஸ் கூட சேர்த்து உள்ள போடணும். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க கத்துக்கினீங்கனாலே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தயவு செஞ்சு இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க கத்துக்கினீங்கன்னா கம்பல்சரியா ஒரு 5 மார்க் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து இந்த கம்பல்சரியா வரும். அதனால கத்துங்க. ஸோ வாங்க இந்த சம்குள்ள எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோன்னா தயவு செஞ்சு ஒரு 20 டைம்னா அதிகமாக இருக்கும். ஒரு 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு சம்மே. இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 2x + 3 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 1 - 2x, h ஆஃப் எக்ஸ் வந்து 3x. ஸோ நான் இதை சிம்பிளாக சொல்லி தர போகிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துங்க. எல்ஹெச்எஸ்ல என்னென்ன இருக்கு, எஃப் காம்போசிட், ஜி காம்போசிட், ஹெச்னு இருக்கு, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது பண்ணிக்கணும், ஜி காம்போசிட் ஹெச். ஜின்றது என்னது, 3x காம்போசிட். இதை மாதிரி ஒரு பிராக்கெட்ல எழுதிடுங்க. ஓ ஜின்றது அது இல்லையா, 1 - 2xன்றது ஜி காம்போசிட், ஹெச்ன்றது 3x. இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த பின்னாடி இருக்கிற மொத்தமே முன்னாடி இருக்கிற அந்த எக்ஸுக்கு மட்டும் வரணும், ஓகேங்களா. அப்படி வந்ததுன்னா 1 - 2 × 3xன்னு வருமா. ஸோ இதை சால்வ் பண்ணா 1 - 6x, ஓகேங்களா. ஸோ இப்போ எஃப் நாட் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச். எஃப்ன்றது என்னது, 2x + 3 காம்போசிட். ஜி நாட் ஆஃப் ஹெச்ன்றது 1 - 6x. பின்னாடி இருக்கிற மொத்தமே முன்னாடி இருக்கிற ஒன்றுத்துக்கு வரும், ஓகேங்களா. அப்போ 2 × 1 - 6x + 3. ஸோ இதை நீங்க சொல்லிட்டே எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓகேங்களா. ஸோ 2 1s are 2 and 2 6 are 12 + 3. அப்ப 2 + 3 5 - 12x. ஸோ இவ்வளவுதான், ஓகேங்களா. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இவ்வளவுதான், ஈஸியா கத்துக்கலாம். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பண்ணலாம் வாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் நாட் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். இப்போ பிராக்கெட்டுக்குள்ள எஃப் காம்போசிட் ஜி தான் இருக்கு. எஃப்ன்றது என்னது, 2x + 3 காம்போசிட். ஜின்றது x - 1 - 2x. ஸோ பின்னாடி இருக்கிற மொத்தமே முன்னாடி இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் வரப்போகுது, ஓகேங்களா. அதை மட்டும் நான் வச்சுன்னா, இப்போ 2 × 1 - 2x + 3. 2 1s are 2, 2 2s are -4x, அப்புறம் +3. 2 + 3 5 - 4x. ஸோ இது வந்து எஃப் காம்போசிட் ஜி. அது கூட ஹெச் சேர்த்துக்கு பார்க்கலாம். ஸோ எஃப் காம்போசிட் ஜின்றது 5 - 4x நாட் h ஆஃப் எக்ஸ்ன்றது 3, ஓகேங்களா. ஸோ பின்னாடி இருக்கிற மொத்தமே முன்னாடி இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் வரும்னா 5 - 4 × 3x, 5 × 12ன்னு வரும், அவ்வளோதான். 4 × 3 12. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம கணக்குப்படி ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் ஈக்குவலாக வரதுனால, ஓகேங்களா, எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச், எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஹென்ஸ் ப்ரூவ், லைக் ஹென்ஸ் வெரிஃபைட், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த சம், ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தயவு செஞ்சு இந்த சம்மை கற்றுங்க. இந்த மாதிரி நிறைய சம் இருக்கு, ஓகேங்களா. மொத்தம் 5 6 இருக்கு. அதில் கே சம்மும் இருக்கு. கே சம்மும் 5 மார்க் கேட்கறதுக்கு போய் ஃபர்ஸ்ட் சம் இதை நீங்கள் கம்பல்சரியாக கற்றுக்கணும், ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட், ஓகேங்களா. ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் மறக்காதீங்க. அதேமாரி சொல்லிட்டே ஒரு 5 வாட்டி எழுதுங்க. பின்னாடி இருக்கிற மொத்தமே முன்னாடி இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் தான் வரும், ஓகேங்களா. அதை மட்டும் சொல்லிட்டு எழுதிங்க. மைண்டில் ஒரு 5 டைம்ஸ் எல்லா சம்மே போட்டு பாருங்க. எக்ஸாம்பிள் 1.23, அப்புறம் 1.24, 1.45ல 8th சம்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், இந்த 3மே இந்த 5 சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன், வாங்க. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x + 3. இது 2 தான் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அதாவது ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப்
f of x ஓகேங்களா. அதாவது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் f of x g of f of x ன்றது 3x plus 1. அதை திருப்பி தூக்கின்னு போய் f of x ல போடுங்க. ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே தூக்கின்னு வந்து இந்த x குள்ள போடுங்க. ஸோ அதுதான் நான் ஷார்ட்டா இங்க ஒரே லைன்லயே எழுதுறேன் பாருங்களேன். ஸோ g of x ன்றது x plus 3 காம்போசிட் 3x, f ன்றது 3x plus 1 காம்போசிட் 3x plus 1. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு வந்து இதுல உள்ள போடுங்களேன். x plus 3 காம்போசிட், இதுல இருக்கிறது எடுத்துட்டு வந்து போட்டா 3x plus 1 plus 1. ஸோ x plus 3 இதை கூட எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ணிட்டு எடுத்துன்னு வரலாம், இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் எடுத்துட்டு வந்து போடலாம். சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 3 into 3 9x, 3 plus 1 3 plus 1 ஓகேங்களா. ஸோ இதை சால்வ் பண்ணா x plus 3 காம்போசிட் 9x plus 4. ஸோ இதை திருப்பி எடுத்துட்டு வந்து போட்டோம்னா இங்க இருக்கிற மொத்தமே இங்க இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் சொந்தமானது. அப்ப 9x plus 4 plus 3 இருக்கிறதுனால 3, அப்ப 9x plus 7. ஈக்குவேஷன் நம்பர் 1 கண்டுபிடிச்சாச்சு, GFF. அதே மாதிரி இப்ப FGG கண்டுபிடிக்கலாம். இப்ப F காம்போசிட் G காம்போசிட் G of x, அப்ப F ன்றது என்னது 3x plus 1 காம்போசிட் x plus 1 x plus 3. ஓகே, ஒரே நிமிஷம் வாங்க பார்க்கலாம். ஸோ x plus 1 அதே மாதிரி x plus 3 no x plus 3 f g. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3x plus 1 காம்போசிட் x plus 3 plus 3 வரும். ஸோ அது 9 ஆயிடும். 3x plus 1 காம்போசிட் x plus 9. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற xல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 into x plus 9 plus 1. ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3x plus 27 plus 1. அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3x plus 28. ஸோ இது ரெண்டுமே செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ 1 நம்மளுக்கு கிவன் படி 1 2 ஈக்குவலா இருக்கிறதுனால 9x plus 7 equal to 3x plus 28. ஸோ இதை இப்படி எடுத்துட்டு போயிட்டு இந்த 7 இப்படி எடுத்துட்டு வந்துருங்க. 9x minus 3x 28 minus 7. ஸோ மீதி 6x வரும். இதுல 27 போச்சுன்னா மீதி 21 வருமா. ஒரே நிமிஷம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு மிஸ்டேக் தான். இந்த 3 plus 3 வந்து நம்ம 9 போட்டிருக்கோம். ஸோ அது 6ன்னு வரும் பார்த்தீங்களா. ஸோ அது 6, இங்கேயும் 6. அப்போ 6 3s are 18. 18 plus 1 19. ஸோ இங்கேயும் 19 வரும். and then 19 minus 7 12. அப்போ x equal to 12 by 6. ஓகேங்களா. அப்போ 12 by 6 என்ன வரும் 2ன்னு வரும். அதாவது x equal to 2. அதாவது இந்த ஈக்குவேஷன்லையும் and then இந்த ஈக்குவேஷன்ல நீங்க 2 சப்ஸ்டிட் பண்ணா ரெண்டுத்துலயுமே 25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ அதனாலதான் x equal to 2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் இது. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்த சம் நீங்களே போட்டுருவீங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் சம் f of x x minus 1 g of x 3x plus 1 h of x x square. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் f not g காம்போசிட் h இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு f காம்போசிட் g வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா
எஃப் நாட் ஆஃப் ஜி. எஃப்னது எக்ஸ் மைனஸ் ஒன், காம்போசிட் ஜின்றது 3x plus 1. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொத்தத்தையும் தூக்கிட்டு போய் நம்ம சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் சொந்தமானது. அப்போ 3x plus 1, நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இருக்குதுன்னா மைனஸ் ஒன். அப்போ 3x plus 1 மைனஸ் ஒன்று 0 ஆகிட்டு அது இதுவாகிடுறதுனால 3x மட்டும் இருக்கும். அது கூட என்ன சேர்க்கணும், இப்போ காம்போசிட் ஹெச்சை சேர்க்கணுமா? அப்போ 3x, இது ஃபுல்லாக 3x காம்போசிட், ஹெச்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். இங்க இருக்கிற ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இங்க இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் போட்டோம்னா 3 into x ஸ்கொயர். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதே தான் ரைட் ஹேண்ட் சைட்லையும் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிட் ஜி நாட் ஆஃப் ஹெச். அப்போ ஜி நாட் ஹெச், ஜின்றது என்னது 3x plus 1, நாட் ஹெச்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். இங்க இருக்கிற மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் இந்த எக்ஸுக்கு மட்டும் போட்டீங்கன்னா 3x ஸ்கொயர் plus 1ன்னு வருமா? அவ்வளோதான். இது கூட எஃப் நாட் ஆஃப் ஜி ஆர் நாட் ஆஃப் ஹெச்ன்னு சேர்த்தனா, ஸோ எஃப்ன்றது எக்ஸ் மைனஸ் ஒன் காம்போசிட் 3x ஸ்கொயர் பிளஸ் 1. இது இருக்கிற மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிறத மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர் பிளஸ் 1 அண்ட் தென் இங்கே இருக்கிற ஒரு மைனஸ் ஒன் பிளஸ் 1 கேன்சல் ஆகிட்டு 3x ஸ்கொயர் மட்டும் வரும். ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால இது வந்து ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம், ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இந்த சம்மை ஒரு 5 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்லையோ இல்லை நான் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மெத்தட்லையோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஆர்எல்ஸ் நீங்கள் மகப்பாவது அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துங்க. வாங்க இதுலயே ரெண்டாவது சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயரா, ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது 2x, ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் பிளஸ் 4. ஸோ சிம்பிளாக நீங்களே நோட் எடுத்து இதை போட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் நாட் ஜி காம்போசிட் ஹெச் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ அதனால் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கினேன். எஃப்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் நாட் ஜின்றது 2x. ஸோ இங்கே இருக்கிற மொத்தமே இங்கே இருக்கிற எக்ஸுக்கு போய் சேர போகிறதுனால 2x, அதுக்கு மேலே தான் ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் வரும். அது கூட இப்போ என்ன வரப்போகுது, எஃப் நாட் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ன்னு வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ 4x ஸ்கொயர், எஃப் நாட் ஆஃப் ஜின்றது 4x ஸ்கொயர், நாட் ஹெச்ன்றது எக்ஸ் பிளஸ் 4. ஸோ அந்த எக்ஸ் பிளஸ் 4 வந்து இங்கே கம்மிட் ஆக போகுது. இங்கே இருக்கிற மொத்தமே வந்து இங்கே இருக்கிற எக்ஸுக்கு மட்டும் வரப்போகிறதுனால எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும் அப்படின்னா பண்ணுறீங்க, அதர்ஸ் இதோட நிறுத்திடுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியே சொல்லித்தரேன். எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் தெரியுமா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்போ 16, 4 ஸ்கொயர் வந்து 16 பிளஸ் 8xன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 4x ஸ்கொயர் plus 4 into 16, 64 plus 32x. ஸோ இது வரும். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆர்எல்ஸ் நீங்கள் இதோட விடுறதுனாலும் விடலாம், 1 மார்க் கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வைக்கலாம். 1 மார்க் இதை வச்சிங்கன்னா 1 மார்க் கட் பண்ணுவாங்க, இதை வச்சிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, இதை வச்சிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா h இதுதான் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜி நாட் ஆஃப் ஹெச். ஜி என்னது 2x, h என்னது எக்ஸ் பிளஸ் 4. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணுறேங்க. அப்போ பண்ணால் எக்ஸ் பிளஸ் 4ன்னு வரும். ஸோ இதை பண்ணால் 2x பிளஸ் 4 8ன்னு வருமா? அவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிளாக 8 போடாச்சு. இது கூட எஃப் சேர்த்துக்குங்க. ஸோ எஃப்ன்றது எக்ஸ் ஸ்கொயர், ஜி நாட் ஆஃப் ஹெச்ன்றது 2x பிளஸ் 8. ஸோ இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போட்டோன்னா 2x பிளஸ் 8 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை பண்ணனா 4x ஸ்கொயர் பிளஸ் 64 பிளஸ் 16 into 2 32x. ஸோ இதுதான் வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் விடலாம்.
இது ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஃபைனல் ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. ஃபைனல் ஆன்சர் ஞாபகம் வச்சா ஈஸியா இருக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஞாபகம் வச்சு எழுதிடுங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க மூணாவது சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4, ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் தென் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது 3x மைனஸ் 5. இப்போ இதில் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? எஃப் காம்போசிட் ஜி நாட் ஹெச். இதில் ப்ராக்கெட் உள்ள இருக்கிறது எஃப் நாட் ஆஃப் ஜி. சேம் தான் ஓகேங்களா, எல்லாமே சேம் தான். ஸோ அதனால நீங்க பாருங்க ஓகேங்களா. ஸோ சேம் தான். எஃப்ன்றது எக்ஸ் மைனஸ் 4 நாட் ஜின்றது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்க இருக்கிற மொத்தமே எடுத்துட்டு வந்து எக்ஸுக்கு நம்ம கொடுக்க போறோம். அப்படி கொடுத்தோம்னா எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் on 4. இது வந்து எஃப் நாட் ஆஃப் ஜி கூட ஹெச் சேர்க்க போறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 நாட் ஹெச்ன்றது 3x மைனஸ் 5. எடுத்துட்டு வந்து இங்க அப்ளை பண்ணுங்க. 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இதோட விரத்தும் ஆன்சர் தான் ஓகேங்களா. இதை நான் லாஸ்ட்ல போட்டு காட்டுறேன். ரைட் ஹேண்ட் சைடு அப்போ எஃப் காம்போசிட் ஜி நாட் ஆஃப் ஹெச். ஸோ எஃப் காம்போசிட் ஜி நாட் ஆஃப் ஹெச்ல ஃபர்ஸ்ட் ஜி நாட் ஆஃப் ஹெச் கண்டுபிடிங்க. ஜின்றது எக்ஸ் ஸ்கொயர் நாட் ஹெச்ன்றது 3x மைனஸ் 5. ஸோ எக்ஸ் இருக்கிறதுல போட்டோம்னா 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஸோ எஃப் நாட் ஆஃப் ஜி நாட் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் இருந்தது எக்ஸ் மைனஸ் 4 நாட் ஜி 3x ஸ்கொயர் மைனஸ் 5. ஒன்றும் இல்லை, ஃபாஸ்ட்ல போட்டிங்களே நினைக்காதீங்க ஓகேங்களா. ஸ்லோவாக தான் நான் தான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ பார்த்துங்க, தெரியுதா? ஒன்றும் இல்லை, கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே எக்ஸுக்கு போட்டோம்னா 3x ஸ்கொயர் 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இதுவும் சேமாக தான் வந்திருக்கும். இது வரையும் விட்டீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா, நான் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ ஏன்றது 3x-ஆ, அப்போ 9, 3 ஸ்கொயர் பண்ண 9, x ஸ்கொயர் பண்ண x ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்ன்றது 25. அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 15 into 30 minus 4. So 9x square minus 30x 25 இது போச்சுன்னா மீதி 21 plus 21. So அதே தான் இங்கே வரும் 9x square minus 30x plus 21. ஒரு இடத்துல போட்டோம்னா இன்னொரு இடத்துல போட தேவையில்ல. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கிறதுனால 1 = 2ன்னு சொல்லிட்டு இந்த சம்ம முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கான ஓகேங்களா. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பண்ணீங்கன்னா கம்பல்சரியாக போடலாம். தமிழ் மீடியம் பசங்களும் இதை கற்றுக்கணும்னா தமிழ் மீடியம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் தென் பாய், யூ ஆர் RJ Arun with வீலன் தமிழ்.